எல்லா கதைக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும். உங்க கதைக்கு பின்னாடியும் அப்படித்தான். உங்கள பத்தி எப்போதுமே தாழ்வு மனப்பான்மையோடயே இருக்கீங்களா? எதையுமே பொசிட்டிவா நினைக்க முடியலையா? நெகட்டிவ் மைண்ட் செட்டா மாத்த இது ஒரு வழின்னு நினைச்சிக்கோங்க. நீங்க எல்லாரும் சினிமா பாப்பீங்க தானா? அப்போ இப்படி நினைச்சிக்கோங்க. எல்லா சினிமாலயும் ஒரு கான்செப்ட் இருக்கும். சில ஹீரோஸ் கஷ்டப்பட்டு சோர்வாக மனமுடைஞ்சி போயிருப்பான். அப்போ ஏதாச்சு பண்ணத் தோணும். அவன் சாதிக்க முயற்சி செய்வான். உங்கள ஒரு ஹீரோவா நினைச்சிக்கோங்க. விடாம முயற்சி செய்ங்க, அதுவும் கடைசி வரை முயற்சி செய்ங்க. அனுபவத்துல சொல்றன். எவ்வளவோ நல்லா முயற்சி பண்ணாலும் பத்தாது. கடைசி வரை போராடவில்லைனா ஒரு எறும்பு எப்படி முயற்சி செய்யும்னா அதன் உணவை தன் பொந்துக்குள் கொண்டு செல்லும் வரை போராடும். மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும். கைவிட்டு சோர்ந்து விடாது. எப்போதுமே கடைசியில் மழைக்காலம் வரும்போது அதன் வெற்றியை கொண்டாடும். எல்லா நெகட்டிவ் சிச்சுவேஷன்லயும் எப்பயும் நிறைய பொசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உங்கள சுத்தி இருக்கும். நீங்க தான் அத கண்டுக்காம போயிருப்பீங்க. சோ அடுத்த தடவ மூட் ஆஃப் ஆகுறப்ப பொசிட்டிவா திங்க் பண்ணுங்க. நிச்சயம் ஜெயிப்பீங்க.